வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி தேர்வு சம்மந்தமான ஒரு சில சின்ன தகவல் தான். அதாவது இந்த எலிஜிபிள் மார்க் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். அது வந்து எலிஜிபிள் மார்க் எவ்வளோ வரும் அப்படின்ற கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஜென்ரல் கேட்டகிரி ஜென்ரலாக எந்த ஒரு இதுக்குமே போட்டி போடாமல் ஜென்ரல் கேட்டகிரியில் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு 50% மதிப்பெண்கள். அதாவது 50% அப்படின்னா மொத்த மார்க் அப்படிங்கிறது நமக்கு என்னென்னு தெரியும். 150 மதிப்பெண்கள். அதாவது பார்ட் பியில் மட்டும் சொல்கிறேன். பார்ட் ஏல எலிஜிபிள் அப்படிங்கிறது 20 மார்க் 20 மார்க் வந்து வாங்கணும். அதாவது பார்ட் ஏல. பார்ட் பியில் மொத்தம் 150. அதில் 50% அப்படின்னா பாதி மார்க், அதாவது 75 மார்க் அப்படிங்கிறது ஜென்ரல் கேட்டகிரியில் இருக்கிற நபர்களுக்கு வந்து வரும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி, எஸ்சிஏ இந்த கேண்டிடேட்ஸ்க்கு 45% அப்படின்னா 68 மார்க் அப்படிங்கிறது வந்து வரும். அடுத்து எஸ்டி கேண்டிடேட்ஸ் அப்படின்னா 60 மார்க் அப்படிங்கிறது வரும். இது வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் அப்படின்றது இது வரும். இதில் வந்து எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க. பிசி எம்பிசிக்கு சேம் அதே தான். ஜென்ரல் கேட்டகிரி அண்ட் பிசி எம்பிசி 75 மார்க் அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ இந்த 75 மார்க் நீங்கள் கம்பல்சரி எடுத்தால் தான் மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்றதே வாங்க முடியும். ஸோ இந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் அப்படின்றது வந்து எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் கம்பல்சரி. நீங்கள் இதில் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் வாங்காமல், அதாவது நான் இப்போ வந்துட்டு பிசி எம்பிசியில் வரேன், நான் வந்துட்டு ஒரு 60 மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் குவாலிஃபிகேஷன்லேயே வரமாட்டீங்க. ஸோ உங்களுக்கான இது வந்துட்டு ரிஜெக்டட் தான். ஸோ அதனால் அந்த மினிமம் குவாலிஃபிகேஷனுக்கான 75 மார்க் அப்படிங்கிறத வாங்கணும். அதே சேம் மெத்தடு தான் தமிழ்லையும். ஏன்னா இப்போ தமிழில் என்னென்னா, ஒரு சிலர் வந்துட்டு 20 கேள்வி அட்டன் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு அதையும் சொல்லிடுறேன். 50 மார்க் அப்படிங்கிறது தேர்வு நடைபெறும். அதுக்கு வந்து 20 மார்க் அப்படிங்கிறது வாங்கணும். நீங்கள் தேர்வு எழுதுகிறதே மொத்தம் 30 கேள்விகளுக்கு தான் எழுதியிருப்பீங்க. ஸோ அதனால் அந்த 20 மார்க் வாங்குறதுக்கு மட்டும் நீங்கள் வந்து எதிர்பாருங்க. 20 கேள்விகள் சரியாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. 20 மதிப்பெண்கள் சரியாக இருந்தால் போதும். 20 மார்க் நீங்கள் வந்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது போதுமான ஒன்று. ஸோ இதில் வந்துட்டு இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு இது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, அதை பேர்லேயே சொல்லிட்டாங்க. தமிழில் நீங்கள் 20 மார்க் வாங்கணும். அப்படி வாங்காமல் உங்களோட சப்ஜெக்ட் பேப்பர், அதாவது பேப்பர் பார்ட் பி இருக்குல்ல, இதில் வந்து 150க்கு 149 வாங்கினீங்க அப்படின்னாலும் நீங்கள் நாட் எலிஜிபிள். அதாவது 20 எடுக்காமல் இருந்தால், 20 எடுத்துட்டால் பிரச்சனை இல்லை. இங்கே தமிழில் வந்துட்டு நீங்கள் ஒரு 19 மார்க்கு, பார்ட்டு பியில் வந்து 145 மார்க்கு அப்படின்னா நீங்கள் என்ன ஆவீங்க அப்படின்னா, உங்களுக்கு வேலை இல்லாமல் போகும். அவ்வளோதான் ஒரே விஷயம். நீங்கள் வந்துட்டு எலிஜிபிளே கிடையாது. அதனால் 17 மார்க்கோ அல்லது 17 கொஷினு 15 கொஷினு அப்படின்னா உங்களுக்கு அந்த எலிஜிபிள் 20 வந்துடும், மார்க் வந்துடும், பிரச்சனை இல்லை. பட் மார்க்கே உங்களுக்கு 19 அப்படிங்கிறப்போ அந்த எலிஜிபிள் மார்க் வந்து வராது. எலிஜிபிள் மார்க் அப்படிங்கிறது கம்பல்சரி வேணும். அது இருந்தால் தான் பேப்பர் 2 பார்ட் 2 அதாவது பார்ட் பி அது வந்து உங்களுக்கு வேல்யூவேஷன் அப்படின்றத பண்ணுவாங்க. இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வேல்யூவேஷனே இதில் வந்து நடைபெறாது. அதே போல் பார்ட் பியில் இப்போ தமிழில் நான் வந்துட்டு ஓகே, தமிழில் ஒரு 25 மார்க் எடுத்துட்டேன், சரி, இல்லை ஒரு 35 மார்க் எடுத்துட்டேன் அப்படின்னா, அடுத்து பார்ட் பி நான் வந்துட்டு ஒரு எஸ்டி கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறப்போ ஒரு இதில் வந்து ஒரு 55 மார்க் தான் வாங்கியிருக்கேன். இது என்ன ஆகும் அப்படின்னா, இதுக்கும் நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது. ஸோ எஸ்டி அப்படின்னா 60 மார்க் தான் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் 2 இடத்துலையுமே. அதாவது பார்ட்டு ஏ இதில் 20 மார்க்கு வாங்கியிருக்கணும், இது கம்பல்சரி. அதே போல் இங்கே கம்யூனிட்டி பேசிஸில் பிசி எம்பிசி ஜென்ரல் கேட்டகிரி அப்படின்னா 75, எஸ்சிஏ கேண்டிடேட்ஸ்னால் 68, எஸ்டி கேண்டிடேட்ஸ்னால் 60. இதுதான் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் இந்த பி அப்படின்றதில். ஸோ இந்த பிக்கு வந்து இந்த மார்க் வந்து செட் ஆகும். ஸோ இதில் ஏவில் இதுவும் பியில் உங்கள் கம்யூனிட்டி பேசிஸில் இந்த மார்க்கும் வந்து எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு இந்த தேர்வு உங்களுடைய பேப்பரை வந்து கரெக்ஷனே பண்ணுவாங்க, வேல்யூவேஷனே பண்ணுவாங்க. அப்படி ஒரு வேளை இதில் ஏதாவது ஒரு இதில் பார்ட் ஏ இல்லைனா பார்ட் பி வேல்யூவேஷன் பண்ண மாட்டாங்க. இல்லை பார்ட் ஏல எடுத்துட்டேன், பார்ட் பியில் வந்து வரலை அப்படின்னா பார்ட் பி வேல்யூவேஷன் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ஏவோட மார்க் மட்டும் போட்டு தான் ரிசல்ட் வரும். அல்லது ஏல நீங்கள் மார்க்கு வாங்கலை அப்படின்னா மொத்த ரிசல்ட்டுமே உங்களுக்கு வராது, நாட் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி வந்துடும்.
ஸோ அதனால் ரெண்டுத்துலேயுமே இந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் அப்படிங்கிறத வாங்கணும். அதுதான் குவாலிஃபிகேஷன் மார்க் அப்படின்றது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேட்டகரி 1, 2, 3, 4 அப்படின்ற ஒரு 4 கேட்டகரி வந்து சொல்லியிருந்தோம். இந்த 4 கேட்டகரியில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் நீங்கள் அந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் அப்படிங்கிறத மட்டும் வாங்கினாலே 100க்கு 200% வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால் இந்த கேட்டகரி 1, 2, 3, 4ல் இருக்கிற நபர்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு அடுத்த கட்ட நகரலாம். அதனால் அதில் வந்து எந்த ஒரு மன உளைச்சலோ இல்லை சந்தேகமோ அப்படிங்கிறதோ தேவையே இல்லை உங்களுக்கு. 100% உங்களுக்கு வேலை உறுதி அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்லாமல் இருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த மார்க் சொல்கிறாங்கல்ல, ஸோ மார்க் வந்து ஒரு சிலர் கமெண்ட் செக்ஷனில் போட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க, எவ்வளோ மார்க் என்ன ஏது அப்படின்றத. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய மதிப்பெண்களை கமெண்ட் பண்ணுங்கள். எதுக்காக அது கேட்குறோம் அப்படின்னா உங்களுடைய மார்க்கை நீங்களும் தெரிஞ்சுக்கிறது மூலிமா, அதே போல் மற்ற நண்பர்களும் தேர்வு எழுதின நண்பர்களும் உங்களுடைய மார்க்கை தெரிஞ்சுக்கலாம், அவங்களுடைய மார்க்குன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். அந்த ரீசனுக்காக தான் மார்க்கை வந்து கீழே கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தயவு செஞ்சு அதை வந்து கொஞ்சம் மறக்காமல் என்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்துட்டு என்ன சப்ஜெக்ட்னே மென்ஷன் பண்ணாமல் ஜஸ்ட்டு மார்க் போடுறோம் அப்படின்ற பேரில் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி போட்டால் அது என்ன சப்ஜெக்ட்டுக்கு உண்டானது அப்படின்றது வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட மதிப்பெண்களை போடுங்க, அது சரியான தகவல்கள் அப்படின்றத போடுங்க. எக்ஸாம்ஸ் எல்லாருக்குமே கஷ்டம்தான், உங்களுக்கு மட்டும் கஷ்டம் அப்படின்னு நினைக்க வேணாம். ஸோ தேர்வு வந்து எல்லாருக்குமே ஒரு கடினத்தன்மையோடு தான் இருந்துச்சு. சிலபஸ் சேஞ்ச் பண்ணது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக். இதில் வந்துட்டு என்னென்னா சேஞ்ச் பண்ணிவிட்டு தேர்வுக்கான டைம் இல்லாதது இன்னும் ஒரு பெரிய விஷயம். கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுக்கான மிகப்பெரிய ஒரு ரீசன் அப்படின்றது இதுதான். ஸோ வேறு எந்த ரீசனும் இல்லை நமக்கு தெரிஞ்சு. ஸோ உங்களுடைய நண்பர்கள் வாங்கின மார்க்காக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் வாங்கின மார்க்காக இருந்தாலும் சரி, அதை வந்து கீழே கமெண்டில் போடுங்க. எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்ற தகவல்கள் எல்லாருக்கும் தெரிய வரும். ஸோ தொடர்ச்சியாக நம்ம வந்து பிஜிடிஆர்பிக்கான நீங்கள் கேட்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் வீடியோவில் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இது தவிர வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாலும் அதை வந்து கமெண்டில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்துகிற விதமாக நம்ம தொடர்ச்சியாக வீடியோ கொடுத்துக்கிட்டு இருப்போம். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுடைய சந்தேகங்கள் தீர்த்து வைக்கப்படும். அடுத்தடுத்த வீடியோக்களில் கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறதும் ப்ரெடிக்ஷன் பண்ணி போடுவோம். ஸோ கட் ஆஃப் ப்ரெடிக்ஷனுக்காக தான் இந்த டேட்டாஸ் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 50% டேட்டாஸ் அப்படின்றது கலெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து சப்ஜெக்ட் வைஸ் ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக கட் ஆஃப் மார்க் அப்படின்றது வந்து கொடுத்துருவோம். ஸோ மேக்ஸிமம் இன்னும் ஒரு 3-4 டேஸில் சப்ஜெக்ட் வைஸ் தனித்தனியாக கட் ஆஃப் மார்க் அப்படின்றது கிடச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.